காலை வணக்கம். இந்த தீர்ப்பு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். இருந்தாலும் கான்ட்ராக்ட் சிவில் சூட் நடத்தும்போது சின்ன சின்ன கம்பெனி இஷ்யூஸ் நடத்தும்போது இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தான் இந்த தீர்ப்பை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இது ஏஆர் 2026 சுப்ரீம் கோர்ட் 1566 ஏஆர் 2020 சுப்ரீம் கோர்ட் 1566. இதில் கேரண்டி என்றதை டெஃபினேஷன் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 126, 127, 128 கான்ட்ராக்ட் ஆக்டில் கேரண்டினா என்னன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்டர் 1 ரூல் 10 இம்ப்ளிமெண்ட் ஆஃப் த பார்ட்டிஸ் அது டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்டர் 8A ரூல் 6A இது தேர்ட் பார்ட்டிக்கு அகேன்ஸ்டாக டிகிரி வாங்கலாமா, பார்ட்டியாக இல்லைன்னா கூட வாங்கலாமான்ற ஒரு இஷ்யூ இதில் சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பு ஏஆர் 2026 சுப்ரீம் கோர்ட் 1566 கனரா பேங்க் ஓவர்சீஸ் பிரான்ச் ரெப்ரசன்ட் பை சீனியர் மேனேஜர் வர்சஸ் ஆர்ச்சியன் இண்டஸ்ட்ரி ப்ரைவேட் லிமிடெட். இந்த வாதி என்ன பண்ணுறாரு, கப்பலை ரிப்பேர் பண்ணுறாரு. கப்பல் ஓனர் என்ன சொல்கிறாரு, சார்ட்டரர் அவருடைய சார்ட்டர் என்னன்னா இந்த கப்பலெல்லாம் சார்ட்டர் இருக்கும். கப்பல் ஃப்ளாக் என்ன ஃப்ளாகுன்னு கேட்பாங்க, எந்த தேசத்தோட கப்பல்ன்றது. அந்த தேசத்தில் ஒரு ஓனர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா இங்கே இப்போ பாம்பே, கல்கட்டா, சென்னை இங்கே எங்கன்னா வந்தால் இங்கே ஒரு சார்ட்டர் கான்ட்ராக்டில் இருப்பாங்க. ஷா வேலஸு அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் அந்த கப்பல் இந்த ஏரியாவுக்கு அவர் தான் சார்ட்டர். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, கப்பலை ரிப்பேர் பண்ணி கொடுத்த உடனே ஓனர் ஆஃப் த வெஹிக்கிள் என்ன சொல்கிறாருன்னா, நீ அவருக்கு $1,00,000 யுனைடெட் டாலர் கொடுத்துருங்க ஃப்ரைட்டுன்னு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, சார்ட்டராரு ஒரு லெட்டர் ஆஃப் கேரண்டி தர்றாரு, கார்ப்பரேட் கேரண்டி கொடுக்குறாரு வாதிக்கு, பணம் நான் கொடுக்குறேன்ட்டு. சார்ட்டரர் அவருடைய பேங்கருக்கு இப்போ பணம் நீங்கள் வாதிக்கு கொடுத்துருக்கு கப்பலை ரிப்பேர் பண்ணவருக்குன்னா, அந்த பேங்க்காரன் என்ன பண்ணுறான், பணத்தை ஓனருக்கு அனுப்பிச்சிட்றான். என்ன இது அதுக்கப்புறம் சார்ட்டர் என்ன சொல்கிறேன், நான் கார்ப்பரேட்டர் கேரண்டி தான் இல்லைன்றது. அது அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் ரைட்டு பேமெண்ட் அரேஞ்ச்மெண்ட்டு அப்படின்னு மாற்றுறாங்க. திராலங்கடி வேலை. அதையெல்லாம் படித்து பார்த்துட்டு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இல்லை இது கிளியர் கேஸாக கேரண்டி தான், இது இவர் சொல்கிற மாதிரிலாம் ஏற்றுக்க முடியாது. 126, 127, 128 இருக்கிற கான்ட்ராக்ட் ஆக்டில் இருக்கிற டெஃபினேஷன் இந்த டாக்குமெண்ட்டு கேரண்டின்னு தான் சொல்லுது. அதனால் சார்ட்டரர் வேலிடாக நான் பணம் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டதுனால அதுக்கப்புறம் இல்லை பேங்க்கு அந்த அமௌண்ட்டை கட்டலை, ஃபார்ம் ஏட்டுக்கு ரெக்யூசேஷனை கொடுத்த பிறகு இப்போ அதை நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் சார்ட்டரர் பணம் கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறேன். இது என்னன்னா இதில் இன்னொரு பெரிய விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, தேர்ட் பார்ட்டி சார்ட்டரரு வேலை செய்ய வேண்டியது யார், ஓனர் ஆஃப் த வெஹிக்கிள். சார்ட்டர் மூலமாக பணம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த தேர்ட் பார்ட்டிக்கு அகென்ஸ்டாக டிகிரி வாங்க முடியுமா இல்லையான்றது தான் ஆர்டர் 8A ஆர்டர் ரூல் 6A சிபிசியில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இது கிளியர் கேஸு, நீங்கள் பேங்க்காரன் பண்ண தப்பு, பேங்க்காரன் பேங்கர் ஆர்பிஐயை கேட்டுட்டு எதையாவது செஞ்சுருக்கணும், டெலிபரேட்டாக செய்யாமல் இவங்க விட்டதுனால இது பார்ட்டியாக சேர்க்காம கூட சார்ட்டர் பணம் தரலாம் அப்படின்னு சொல்லி பேங்க்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதை தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கேட்டுட்டு தான் கொடுக்கணுன்றது கரெக்டு. ஆனால் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சார்ட்டர் டூலி ப்ரொடெக்டட் ஆஸ் ரைட் டு ரிகவர் அமௌண்ட் ஃப்ரம் வெசல் ஓனர் வாஸ் ப்ரெசர்வ்ட் அண்டர் 140 கான்ட்ராக்ட் ஆக்ட். அப்படி நீங்கள் பணத்தை கொடுத்துட்ட பிறகு அவங்ககிட்ட ரிகவர் இல்லை. 140 கான்ட்ராக்ட் ஆக்ட் ரொம்ப வைட்டல் டு அண்டர்ஸ்டாண்டு. நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, இதெல்லாம் புரிஞ்சிக்கினா தான் சிவில் கேஸஸில் சப்ஸ்டான்ஷியலாக நடத்த முடியும், கவர்மெண்ட் லீடராக ஆர்கியூ பண்ண முடியும். ஸோ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா 126, 127, 128 கான்ட்ராக்ட் ஆக்ட் கேரண்டி என்ன சொல்லுது, 140 பணம் கொடுத்துட்ட பிறகு எப்படி ரிகவரி பண்ணுறது
அப்படின்னு சொல்லுது. தேர்ட் பார்ட்டியை வந்து டிகிரி வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு சொல்கிறது. அதுக்கு ஆர்டர் 8A ரூல் 6A சொல்லுது. ஆர்டர் 8 என்ன சொல்லுது, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணுறது, கவுண்டர் கிளைம் ஃபைல் பண்ணுறதை பற்றி சொல்லுது. இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. காலை வணக்கம், நன்றி.